கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைய நாளில் தவக்கால சிந்தனையாக உமது ஆட்சி வருக, லூக்கா 11:2 விசுவாசிகளின் பங்கு என்ன என்பதை பார்த்தோம் என்றால், விசுவாசிகளின் கடமை இறையாட்சியை இடைவிடாமல் தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்க வேண்டும். அது எந்த வகையிலே வெளிப்படுத்தப்பட்டாலும் தங்களுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ சமுதாயத்திலும் இறைவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் காணப்பட வேண்டும் என்று அதை பெற்றுக்கொள்வதற்கான பசி தாகமுள்ளவளாய் இருக்க வேண்டும். மத்தேயு 11:12 இயேசு விண்ணரசு மக்களின் தன்மையை குறித்து கூடுதலான பல விடயங்களை குறிப்பிடுகிறார். விண்ணரசானது மனித இனத்தின் பாவ பழக்க வழக்கங்களை விட்டு விலகியோடும் அர்ப்பணிப்புடையவர்களாய் அவர்கள் கிறிஸ்துவிடமும் அவருடைய வார்த்தையுடனும் அவருடைய நீதியான கிரியைகளுடனும் திரும்பிய பலவந்தம் பண்ணுகிற மக்களால் பிடித்துக் கொள்ளப்படுகிறது என்று இயேசு குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட மக்கள் என்ன விலை கிரயமானாலும் சரி, அதை பொருட்படுத்தாமல் வல்லமையோடு உள்ள இறையரசை மிகுந்த ஆவலோடு கூட தேடுகிறார்கள். அதாவது இறை அரசையும் அதன் ஆசீர்வாதங்களையும் அனுபவிப்பதற்கு கொண்டு வருகின்ற உண்மையான விடாமுயற்சியும் இடைவிடாத கடின உழைப்பும் தேவைப்படுகிறது. அதாவது ஊழலும் அக்கிரமும் நிறைந்த சமுதாயம், பாவம், பிசாசு ஆகியவற்றை ஒரு உறுதியான சுயசித்தத்தோடு எதிர்க்கும் ஒரு விசுவாச போராட்டம் தேவைப்படுகிறது. ஆகவே இறை மக்களே, இந்த தவ காலத்திலே நாம் ஒவ்வொருவரையும் இறைவன் அழைக்கிறார். இறை ஆட்சிக்கு உகந்த வாழ்வை வாழ்வதற்கு இன்று நம்மை அதுக்காக அர்ப்பணிப்போமா? இறைவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.